வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இல்லை வீட்டு வாசல்லையோ இல்லை கார்டன்லேயோ சூப்பரான பூ வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா தரேன் பாருங்கள். இது பாருங்கள், இது பிட்டோனியா. இந்த பேர் பிட்டோனி, சிங்கிள் பிட்டோனியா சொல்லுவாங்க. தனி கலரு, எல்லாம் மல்டி கலர்ஸ் தான். நீளமான தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா செடி நல்லா க்ரோத் ஆகும். செடி சூப்பராக க்ரோத் ஆகும். இந்த செடி பேர் பிட்டோனியா, சிங்கிள் பிட்டோனியா. தொட்டியில் வாசல்லையோ இல்லை ஸ்டெப்பில் சீடியிலையோ அந்த மாதிரி இடங்களில் ஃப்ரெண்டில் வச்சிங்கன்னா கேட்டில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் பிட்டோனியா. இது அடுக்கு பிட்டோனியா இது பேர். இது இந்த பாருங்கள், இது சிங்கிள், அதாவது ஒரு சிங்கிள் பூ மட்டும் வரும். அடுக்கு எல்லாமே சிங்கிள் பூ வரும், சின்ன பூ வரும். இது அதே இனம் தான். இது அடுக்கு கொஞ்சம் அடுக்காக 4-5 லேயர் இருக்கும். அதனால இது அடுக்கு பிட்டோனியா. தனி கலரு. இது கஜேனியா. அதாவது இது வெயில் அடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி பூ ஓப்பன் ஆகும். வெயில் அடிக்க சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிக்கிறோம். இதில் ஏகப்பட்ட வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வெயில் சீசன் தான். மக்களே, நீங்கள் தொட்டியில் ரோசா பூ வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோசாவை ட்ரை பண்ணுங்கள். செடியை ஒரு செடியில் அப்படி கொத்து கொத்தா அப்படியே சூப்பராக ரோசாப்பூ பூக்கும். தொட்டியே ரொம்ப போயிடும். விட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி செடிகளை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒயிட் இருக்குது, ஃபுல்லாக அதே செடி தான். இது பாருங்கள், ஒரே செடியில் இவ்வளோ குலாப் ரோசா சின்னதாக அழகழகாக இருக்கும். எல்லாமே அதே தான். இந்த கலரு ரோசாவை பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது டார்க் ப்ரௌன் ஷேடு கலரு. இங்கே பாருங்கள், டார்க் ப்ரௌன் ஷேடு. இதில் ப்ளைனாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது. அந்த சின்ன ரோஸ்லேயே இதில் பாருங்கள் வெள்ளை ஷேடு, பிங்க் ஷேடு, லைட் பிங்க்கு. இது லைட் பிங்காக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்ராக்டிவாக இருக்கும், செம்ம லுக்காக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ். தண்ணி ஒட்டியும் ஊற்றினா போதும். இந்த சாயந்தரம் மட்டும் கேம்ப் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த செடி தான் வைக்கிறது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் செத்தும் போகாது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வைங்க. அதாவது அக்டோபர் நவம்பரில் வச்சிங்கன்னா ஏப்ரல் மே வரைக்கும் ஓடும். இந்த செடி 15-20 ரூபா இருக்கும் ஒரு செடி, அவ்வளோதான். தேங்க்யூ.